நான் உங்கள் கர்ணதாஸ், கணித பட்டதாரி ஆசிரியர், நாகர்கோவில் அரசு விருதுநகர் மாவட்டம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐசிடி பயிற்சியானது RMSA மூலமாக அனைத்து ஆசிரியர்களுக்கும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. முதற்கட்டமாக முதுகலை ஆசிரியர்களுக்கு இந்த பயிற்சியானது வழங்கப்பட்டு விட்டது. இரண்டாம் கட்டமாக பட்டதாரி ஆசிரியர்களுக்கும் விடுபட்ட முதுகலை ஆசிரியர்கள் மற்றும் இடைநிலை ஆசிரியர்களுக்கும் இந்த பயிற்சியானது படிப்படியாக வழங்கப்பட உள்ளது. இரண்டாம் கட்டமாக நாளை நடைபெறவுள்ள இந்த பயிற்சியில் எவ்வாறு கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான விளக்கமான வீடியோவை இங்கு நாம் காணலாம். அதற்கு முதலாக ஒவ்வொரு ஆசிரியரும் தங்களுடைய பெயரினை பயிற்சிக்காக பதிவு செய்ய வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், உங்களுடைய மொபைல் ஃபோனிலே ப்ளே ஸ்டோரை கிளிக் செய்து கொள்ளுங்கள். அதில் TNMS என்ற ஆப் மேக்ஸிமம் அத்தனை ஆசிரியர்களிடம் இருக்கும். இல்லை என்றால் நீங்கள் இன்ஸ்டால் செய்து கொள்ளுங்கள். இன்ஸ்டால் செய்து கொண்டு ஓப்பன் அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் செய்து கொண்டால் உங்களுடைய பெயரானது, அதாவது யூசர் நேம் பாஸ்வேர்டு இதில் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ என்னுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு அதை நான் வெளியில் வந்திருக்கேன். வந்துவிட்டு எவ்வாறு கொடுப்பது என்பதை தற்போது பார்க்கலாம். இப்பொழுது இந்த இடத்துல யூசர் நேம் பாஸ்வேர்டு நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும். இப்போ இன்னொரு ஆசிரியருடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுங்க. யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தோம்னா அந்த ஆசிரியர்களுடைய பெயரானது மேலே வந்துவிடும். இப்பொழுது இந்த பயிற்சிக்கான இடத்தினை, பள்ளியினை நாம் எவ்வாறு தேர்வு செய்வது என்பதை பார்ப்போம். டீச்சர் ட்ரைனிங் என்ற பட்டனை கிளிக் செய்யுங்கள். கிளிக் செய்தவுடன் எந்த பிளாக், எந்த கல்வி வட்டம் என்பதை கேட்கிறது. ஸோ அதை நம்ம கிளிக் செய்தால் எந்த கல்வியான சிவகாசி கல்வி பட்டத்தினை தேர்வு செய்து கொண்டால் அதில் உள்ள அத்தனை உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகள் வரும். எந்த பள்ளியை நாம் பணிபுரியக்கூடிய பள்ளியை தான் தேர்வு செய்ய வேண்டும். பணிபுரியக்கூடிய பள்ளியில் இடமில்லை என்றால் மற்ற பள்ளியினை நாம் தேர்வு செய்து கொள்ளலாம். அடுத்த பிளாக்கினை தேர்வு செய்யக்கூடாது. அந்தந்த பிளாக்கை தேர்வு செய்து கொள்ளுங்கள். நாகர்கோவில். ஸோ அந்த நாகர்கோவில் பள்ளியை தேர்வு செய்துவிட்டு சேவ் என்று கொடுத்தால், அதாவது ஒரு முறை நாம் தேர்வு செய்து விட்டோம் என்றால் திரும்பவும் அந்த தேர்வு செய்யப்பட்டவர்களை மாற்ற முடியாது. எனவே எஸ் என்று கொடுத்துவிட்டால் நம்மளுடைய பதிவானது சரி என்று சக்ஸஸ்ஃபுல்லி என்ற செய்தியானது நமக்கு வந்துவிடும். இப்பொழுது நாம் பயிற்சிக்கு செல்ல வேண்டிய பள்ளியானது தேர்வு செய்யப்பட்டு விட்டது. இவ்வாறு தான் பயிற்சிக்கு செல்ல வேண்டிய பள்ளியினை நாம் தேர்வு செய்ய வேண்டும்.